அந்த கருங்காலி மாலை போடுறதுல பல்வேறு விஷயங்கள் இருக்கு. ஆனா கருங்காலி மாலை போட்டா ஒருத்தனை ஆதி காலத்துல கருங்காலின்னு நம்ம திட்டுவோம். அந்த கருங்காலின்னு திட்டினா என்னன்னா காட்டி கொடுப்போன கருங்காலின்னு சொல்லுவோம். அப்ப நீ கருங்காலி மாலை போட்டா உடனே அது காட்டி கொடுத்துரும். அப்ப நீ கருங்காலி மாலை போட்டா ஒழுங்கா இருக்கணும், முருகப்பெருமான வழிபடணும், தொழில முன்னேற்றம், வாழ்க்கையில் ஏற்றம், நிறைய மாற்றம், இது எல்லாமே அந்த பாசிட்டிவ் எனர்ஜியா கொடுக்கும். ஆனா உங்களுடைய ஜனதாரத்தை ஆய்வு செஞ்சுக்கிட்டு அப்புறம் தான் கருங்காலி மாலை போட்டுக்கணும். அந்த கருங்காலி மாலை போடுவதால் தொழில கண்டிப்பா ஒரு மேன்மை வரும். அதே மாதிரி பல்வேறு மாற்றங்களை தரும். அது கண்டிப்பா பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். அதுல மாற்ற கருத்து இல்லை. ஆனா ஆய்வு செய்யாமல் நீங்க போட்டா ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய் நல்ல நிலையிலே இருப்பார், ஃபுல்லாவே இருப்பார். அதுல போய் கருங்காலி மாலை இன்னும் போட்டா இன்னும் கோபம் தான் வரும். அப்போ அவங்க கருங்காலி மாலை போட வேண்டிய அவசியம் இல்லை. செவ்வாய் ஒரு 50% தான் இருக்காரு, முழு பலம் இல்லை. அப்போ கருங்காலி மாலை போட்டால் அவங்களுக்கு முழு பலம் வரும். அதில் போடுறதுலேயே வெறும் வெள்ளி கம்பி கட்டி போடுறது இருக்கு, நார்மலாக போடுறது இருக்கு, அதுக்கப்புறம் தங்க கம்பி போட்டு போடுறது இருக்கு, தங்க கொப்பு போட்டு போடுறது இருக்கு, ஐம்பொன்னில் கட்டி போடுறது இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காப்பர் கம்பியில் போட்டு கட்டி போடுறதுன்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இப்போ காப்பர் கம்பி போட்டு காப்பர் கொப்புலாம் போட்டு ஒரு டாக்டருக்கு நான் கொடுத்தேன். அவரோட தொழிலில் நல்ல ஒரு நிலைக்கு போயிட்டார். ஏன்னா ஃபர்ஸ்ட் நார்மலாக இருந்துச்சு, நல்ல ஒரு திறமைசாலி. அப்போ காப்பர் சூரியன் செவ்வாய் சேர்க்கை மருத்துவத்துறை அந்த மாதிரி கொடுத்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுக்கிரன் செவ்வாய் அப்போ திரைத்துறை சார்ந்தவர்கள் இருப்பாங்க, அதில் திரைத்துறை நல்லாவே வருவாங்க, அவங்களுக்கு சுக்கிரன். அப்போ வெள்ளி கம்பி கட்டி அப்படி போடணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் செருப்பு தைக்கிற தொழில், இது ஷூஸ் கம்பெனி, ஷூ கடை, இந்த மாதிரிலாம் வச்சிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணணும்னா ஈய கம்பி கட்டி போடணும். இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அவங்க ஜாதகத்துல என்னத்துக்காக அதை போடுறீங்க ஆய்வு செஞ்சுட்டு தான் போடணும் மொழிய. அப்படி ஆய்வு செய்யாமல் போட்டீங்கன்னா உங்க கருங்காலி நெகட்டிவ் எனர்ஜி நெகட்டிவா உங்களை மாத்தி விட்டுரும், கண்டிப்பா வீழ்ச்சியும் கொடுக்கும். அப்ப கருங்காலி மாலை சரியே, அது பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கறது. அதை சரியா நீ போடும்போது அது கை கொடுக்கும். ஒண்ணு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த கருங்காலி மாலையை பொறுத்தவரை யாரெல்லாம் கருங்காலி மாலை போட்டிருக்காங்களோ, இப்போ ஒரு ஃபேமஸான நடிகர் பார்த்தீங்கன்னா கருங்காலி மாலை போட்டாரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க மனைவி வீட்டில் இருந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு தனுஷ் அவர் என்ன பண்றாரு, கருங்காலி மாலை போட்டாரு. அதில் என்னாச்சு, அவங்க அப்பா கஸ்தூர்ராஜா சார் அந்த அளவுக்கு வசதி இல்லை, அவரோட ரஜினி சார் வசதி. அந்த வசதியான வீட்டிலேருந்து இவங்க வந்தவொடனே இவங்களுக்குள்ள முரண்பாடு இருந்துச்சு. முரண்பாடு இருந்தோன்னே இப்போ இந்த கருங்காலி மாலை போட்டு நிறைய படம் ஹிட் அடிச்சு இவர் போய் போயஸ் கார்டுல இடம் வாங்கி வீடே கட்டிட்டாரு. ஆனா இவருடைய சில தவறுகள் எல்லாம் காட்டி கொடுத்து கணவன் மனைவி பிரிஞ்சுட்டாங்க. அந்த மாதிரி வேலையும் பண்ணும். அதே மாதிரி சிவகார்த்திகேயன் சார் கருங்காலி மாலை போட்டாரு. போட்டவொடனே என்னாச்சு, அவருடைய தவறுகளும் வெளியே காட்டி கொடுத்துச்சு. அதனால ஒரு கெட்ட பேர் வந்துச்சு. அப்ப நீ கருங்காலி மாலை போட்டா சரியா இருக்கணும், முருக வழிபாட்டை செய்யணும். அப்பதான் நீ கருங்காலி மாலை போட முடியும். நீ மாத்தி போட்டினா அப்ப கருங்காலி மாலை போட்டுக்கிட்டு தப்பு பண்ணினா அது உன்னை காட்டி கொடுத்து பெரிய சிக்கல்ல விட்டுரும் அப்படின்றத நீங்க புரிந்து கொள்ளணும்.